யாரு நெருக்கிறாங்க நம்ம ஒளிஞ்சு பார்ப்போம். ஆலயம் தாளிட்டு கிடக்கிறது. ஆனா ஆலயத்தில் அழகான கோலம் போட்டுருக்காங்க. யாராவது ஆலயத்தில் போட்ட கோலத்தை முடிக்கக்கூடாது. ஒரு கோலம் ஓடிவாங்க. எதுக்கு வந்துக்கிறீங்க? எதுக்கு வந்துக்கிறீங்களா? கோலத்தை மெரிக்கிறவங்களுக்கு பொண்ணு மூதேவி. ஓடுகின்ற கோலத்தை யாரும் அலங்கோலம் பண்ணாத ஓரமா போனா அவங்களுக்கு பொண்ணு. ரைஸா கோலத்தை மிதிக்கணும்னா தாலி கட்டணும். ஆமா, கோலத்தை மிதிச்சா தேவையில்லை. ஆமா, ஐயோ அதனால கோலத்தை மிதிக்காத வந்தோம். நான் தாலி கட்டி ஆகணும். அதானே? ஆமா. சரி, நான் தாலி கட்ட சொல்றேன். நீங்க அந்த பொண்ணு என் செடி உள்ள வந்தீங்க. என்ன பண்றாங்க? ஒளிஞ்சது பொண்ணியாட அந்த வாட்டி கேக்குறேன். என்னால கல்யாணம் பண்ணி முடியாது. மாத்திட்டோம். தாலி கட்டினாலும் அடிப்பான், தாலி கட்டினாலும் அடிப்பான். ஏதோ ஒரு தலைவலி பிரகாரம் ஆகட்டும். அவரை மட்டும் தாலி கட்டு. எவ்வளவு நாளா கறந்து வேலை செய்யறா போனா பட்டு கூட்டு என்ன பொண்ணுக்கு சேதனை எதுவும் கிடையாதா? ஐயா,
மாப்பிள்ள நீங்க தான் என் பொண்ணு வாய வைக்கணும். எங்க எடுத்துமா வாய வைக்கணும்? வாழ வைக்கணும் வாழ்க்கையில. மாப்பிள்ளைக்கு தண்ணி வராத பாத்துக்கம்மா. கண்ணுல கண்ணுல அம்மா ஒரு மாதிரியானா நீ வீட்டு போன ஏறி கண்ணா போட்டுக்க போயிடும். கல்யாண பந்தலினாடும் தோரணமா கச்சேரியில் எட்டும் போஜனமா ஆமா, நீங்கள் இருவரும் யார்? மாமா என்ன தெரியல. கோவலபுரி நாடு மோகன், உன்னோட அத்தை பிள்ளை. ஆமாங்க, சின்ன சிறு வயதுல பார்த்தது. எப்படி இருக்க? ஆமா ஆமா, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரசம் தானே வைக்கணும். ஆமா சாம்பார் மாமா. ஆமா, இது யாரு? என் தங்கை முத்தழகி. முத்தழகியா? ஆமா, சிறு வயதிலே வீதியிலே விளையாடும் போது பார்த்தது, ஆடை இல்லாமல். சரி, நமது தாய் தந்தை இருவருமே அப்பொழுதே முடிவெடுத்திருக்கார்கள். ஆமாம், உனக்கு இந்த முத்தழகிக்கு என்று நீ என்று. அதனால் அவர்கள் ஆசை நிறைவேற வேண்டும். அதனால் இப்பொழுதே உங்கள் இருவருக்குமே ஆகட்டும் ஆகட்டும். நான் சொல்லவே இல்லையா, உன்னை பார்த்த உடனே அத்தனையை மறந்து விட்டேன். அந்த சதிகாரர்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியால் அண்ணனை கொன்று விட்டார்கள். அம்மா, அதுக்கு அந்த கேள்வி என்னடா பண்ண உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீ ஒண்டி கட்டியாக்குற என்ன பண்ண போற? ஏற்கனவே கேஸ் மேல கேஸ் போயிட்டேன்னு வந்து நீண்ட நாட்களாகவே உன் மீது எனக்கு ஒரு கண்ணு என்ன உடனே இவனை திருமணம் செய்யறியா? இவரோட அழகு உருவத்தை பார்த்து மனிதன் அவனிடத்திலே மாலை போட்டு விடுவனா விடுவனா? ஆண்டவன்
இன்னும் இதே நகரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து காலம் சென்ற அம்மா பாலம்மாள் அவளுடைய ஆன்மா சாந்தி அடைய இதோ இந்த பெண்ணின் கணவனாகப்பட்டவன் இறந்து கிடைக்கின்றான். அந்த அம்மாவனுடைய கடைசி மோட்ச கணக்கியாக இட்டு அந்த அம்மாவனுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அந்த மோட்ச கணக்கை இட்டு இந்த அம்மாவை வாழ்த்தி அந்த பாலம்மாள் உடைய ஆன்மா சாந்தி அடைய சாலோபம் சாரிபம் சாபிபம் சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4 மோட்சம் சேர வேண்டும் என்று கையால் கிடைத்த காணிக்கையிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனா மலைய கண்டிரங்கோ ஏ மலைய கண்டிரங்கோ ஏ மாமனாரே கும்பிடுங்க. எனக்கு ஆடி கிருத்திங்கம்மா எனக்கு ஆடி கிருத்திங்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருஷ வரும் என் அண்ணன் கொடி முன்ன வரும். எனக்கு தையி கிருத்திங்கம்மா எனக்கு தையி கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவற வருத்த வரும் என் தம்பி கொடி முன்ன வரும். எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சாதம் வரும். என்னவா வென்று அழைப்பாரில்ல என்னவா வென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையிலே சாதம் இல்லை. எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தையிலே சாதம் வரும். என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையிலே சாதம் இல்லை. நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து பாவினா கை கொண்டு மத்தெடுத்து நான் சாதி கடையும் போது நான் சாதி கடையும் போது எனக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா. இது
யாரு வீட்டு தங்கி என்ன இது யாரு வீட்டு தங்கி என்ன என் தாய் வீட்டு தங்கி என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு யார பலம் குதிருச்சு நான் பாலாறு வந்தனம்மா நான் பாலாறு வந்தனம்மா எனக்கு பாதி பொழுதாச்சு பிணத்தை எடுக்காதீங்கோ பிணத்தை எடுக்காதீங்கோ நான் பிணத்துக்கு சொந்தக்காரி நான் பூமலை போடணுங்க நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராத்தான மஞ்சள் அலங்கரித்து மணி விளக்கா எண்ணி வச்ச அந்த மஞ்சள் மணமரியா எதை கொண்ட என் கனவா எனக்கு மங்கல்யோ நிலைக்கலையே நான் குங்குமத்தல் பாத்தி கட்டி நான் குங்குமத்தல் பாத்தி கட்டி நான் குண்டு மல்லி நான் அந்த குங்கும விரையறியா எதை கொண்ட என் கனவா உனக்கு நான் குண்டு நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் ஜாதி மல்லி நாட்டி விட்டேன் அந்த சந்தன விலையறியா எதை கொண்ட என் கனவா உன்னை சந்தையிலே விட்டு விட்டேன் நான் பெண்ணா பிறந்த கொல்ல நான் பெண்ணா பிறந்த கொல்ல விடிமண்ணா பிறக்கலையா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் புள்ள மறைஞ்சிருப்பேன் என்ன மாடு வந்து மேஞ்சிருக்கும் நான் காக்காய கத்திரடி நான் காக்காய கத்திரடி ஏராசவு காதில தான் கேட்கலையா எப்பா நான் எவ்வளவு இருந்தாலும் யாருன்னு கேட்க போறேன்ப்பா என் தலைவிதி தாலியா இருக்குன்னு நான் எழுதப்பா நான் இதோட பிடிச்ச போறப்பா கிணத்தினிலே நிழலில் மரத்தடிலே கிணத்தினிலே நிழலில் மரத்தினிலே மாளிகையில் ஏற்றி வைத்த எழு தலைவள்
விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி தேரோடும் வாழ்வில் கண்டு ஓடோடி வந்த என்னை கையில் நீரோட விட்டாயா எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்தையில் தலைவள் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றேனடி நான் வேறுபட்டு நின்றேனடி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல ஆசை வைத்து அவனி விளையாட விட்டானடி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எழில் தலைவள் விட்டு விட்டு செல்தானடி என்று வேறுபட்டு நின்றேனடி நான் வேறுபட்டு நின்றேனடி காலங்கள் உள்ளவரை கன்னிகைகள் யாருக்கும் இந்த களம்பர வேண்டாமணி இடக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த எழில் தலைவள் விட்டு விட்டு சென்றானடி என்று வேறுபட்டு நின்றேனடி நான் வேறுபட்டு நின்றேன் காலங்கள் உள்ளவரை கன்னிகைகள் யார் புரிந்து வாழ்க்கை பறித்துட்டானா அந்த பாவிடம் கொடுத்து நான் செய்துட்டானா
எனக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றிக்காக பாவி உயிரோட விடாதீங்க. அவனை உயிரோட விடாதீங்க. வைக்க வேண்டும். அடி 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 விடாத விடாத. அதெல்லாம் சும்மா நமக்கு என்ன தேவை? இந்த நாடு நகர உப்பு சட்டி வரும்போது நம் கருத்துக்கு வர வேண்டும். அது வந்துச்சா ஏதோ போனா போது உயிரோட இருக்கட்டும்னு விட்டா நம்மள வந்து அடிக்கிறான விடலாமா இவனா? என்ன பண்ண போற? கஞ்சி காசு போற கஞ்சி காசு வச்சுக்கிறாங்க, போய் குடிய மாட்டு காட்டுவாங்க. கிட்ட வராத. ஓரமாண்ணா ஆடு வருது. ஆடு வராது. டேய் எடை வாங்கடா. நானே செத்துட்டேன். எனக்கு துணையா
நாடகக்கலா ரசிகர்களை உங்கள் அனைவருக்கும் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரபாய் மாவட்டம் கட்டியம்மன் கிராமம் இனியா நாடகம் நடக்கின்றதால் அமல் தந்த சொர்க்கம் என்ற நாடகம் இந்த காட்சி நிறுவனத்தை எங்களுக்காக அறுசுவை நிர்வகித்த நாடகங்களுக்கும் ஒலி அமைத்து கொடுத்த இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க சொல்றோம். நன்றி.